இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அஹ்ல திக்ர்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே அது யாருன்னு அவங்க தஃப்சீர் கொடுக்கறாங்க. அஹ்ல திக்ர் தஃப்சீர் யார் கொடுக்கறா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அஹ்ல திக்ர் யார் மாஷாஅல்லாஹ் மன் அஹ்ல திக்ர் யார் அது மாஷாஅல்லாஹ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய எல்லா இல்மும் அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலமான தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மஜ்து வல நாயகமா அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா இல்மையும் கொடுத்துட்டான் மாஷாஅல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இல்மையும் சையதுனா அலி நாயகத்திற்கு கொடுத்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். சையதுனா அலி நாயகத்திற்கு கொடுத்துட்டாங்க எல்லா இல்மையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்திற்கு கொடுத்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபஸ்ஸலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அஹ்ல திக்ர் யாருன்னு சொன்னா சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யார் தஃப்சீர் செய்றா? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. குர்ஆன்ல சையதுனா அலி நாயகத்துக்கு பேர் என்ன? அஹ்ல திக்ர். குர்ஆன்ல ஹஜ்ரத் அலிக்கு பேர் என்ன? அஹ்ல திக்ர். ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் அலி என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்றான் எல்லா மக்லூகாத்துக்கும் அஹ்ல திக்ர். ரஹ்மத்துல் ஆலமீன் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க பாப மதீனத்துல் இல்ம். அப்ப அலியுடைய நிஸ்பத் எல்லாம் எதுல இருக்குது? இல்முல இருக்குது மாஷாஅல்லாஹ். அலியுடைய அலி பேர்ல ஒரு ஆள் மஹப்பத் வச்சதை சேர்ந்து அலி நாயகம் கபூல் செய்துட்டா என்ன செய்வாங்க? இல்முடைய தால்லுக்க கொடுப்பாங்க மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மஷாயிஹ்மார்களுடைய தால்லுக்க அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அலி நாயகத்துடைய மஹப்பத் மக்பூல் ஆனதுக்கான அலாமத்து மாஷாஅல்லாஹ். நாம் மாஷாஅல்லாஹ் என்ன ஹவுசுலாத்துடைய காதிரியாலயம் காஜா நாயகத்துடைய சிஷ்டியாலயம் இருக்கிற மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இல்முடைய தால்லுக்க அல்லாஹ் கொடுக்கிறான். ஹவுசுலான யார் மாஷாஅல்லாஹ்? ஹவுசுலான தன்னை பத்தி சொல்றாங்க खबरिया सकानिल हुब कासातिल विसारिगल बैतल गौसुलाன தன்னை பத்தி சொல்றாங்க दरस्तुल इल्म हत्ता सिरत कुतबा. நான் யாரு தெரியுமா? கௌசுலான கேக்குறாங்க நான் யாரு தெரியுமா? ஏதோ பெரிய 1000 சில பேர் அந்த 1000 தஸ்பீ மொத்தமா சேர்த்து பெரிய தஸ்பீ வச்சிருப்பான். அதை போட்டுட்டேன்னா அப்படியே ஆட்டி 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 ஓடிட்டே இருப்பான். ஜிக்ர் பண்றாரு, பெரிய வசீஃபா பண்றாரு. அல்லாஹ் இந்த இன்டர்நெட்டுங்கிற முசீபத்தை பார்க்கவே கூடாது. காரணம் என்ன? இந்த டுபாக்கூர்லாம் ஓரம் ஜாரமா ஒளிஞ்சிருந்தவன் பூரா என்ன அவனும் இந்த சபையில வந்து ஏறதுக்கு இன்டர்நெட்டுங்கிற முசீபத்து ஒரு காரணம் ஆயிடுச்சு. என்னென்னமோ பேர்ல அந்த மஸ்தான் இந்த மஸ்தான் சாக்கடை மஸ்தான் கக்குசு மஸ்தான் சொல்லி என்ன என்னென்னமோ பேர்ல மஸ்தான் புரிஞ்சுதா? மஸ்துக்கு அடையாளமே என்னப்பா? மஸ்தான்ங்கிறது யார் மாஷாஅல்லாஹ்? ஒரிஜினல் மஸ்தான் யார் தெரியுமா? தமீம் அன்சாரி சஹாபி ரசூல் மஸ்தான் மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவியத்துவே திருவாயால எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் போட்டாங்க, தமீம் ஆலமுல் ஜின்னுக்கு போங்க, லப்பைக்க செய்தி யார் சொல்லலாம். நான் வீட்டில் போய் பொன்னாடி பிள்ளைட கேட்டு வந்து சொல்லிட்டு வந்துடுறேன். யார் சொல்லலாம் எத்தனை நாள் தங்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்றோம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. பொண்டாட்டி இருக்குது, அவங்களுக்கு புள்ள இருக்குது, எல்லாம் இருக்குது மாஷாஅல்லாஹ். நாயகம் திருவாயால உத்தரவு வந்துச்சு, லப்பைக்க யார சொல்லலாம். மஸ்தான் யார் மாஷாஅல்லாஹ்? ஃபானிஃபி ரசூல். மஸ்தான் யார் மாஷாஅல்லாஹ்? ஃபானிஃபி ரசூல். மஸ்தான் மாஷாஅல்லாஹ் ஷரியத் மாஷாஅல்லாஹ் காமிலா முக்கம்மலா இருக்கும். மஸ்தான் மாஷாஅல்லாஹ். மஸ்தான் என்ன? ஷரியத்துக்கு முகாலிஃபா பேனமாசி அல்ல மஸ்தான். மஸ்தான் மாஷாஅல்லாஹ் பானமாசி மாஷாஅல்லாஹ். மஸ்தான் மாஷாஅல்லாஹ் என்ன? ஸலாத்துல் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டனா
சலாத்துல தொழுகையில மாஷா அல்லாஹ் என்ன, இஷ்கல ஜௌகாவி மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ரசூலை தவிர எதுவுமே தெரியாத ஆழத்துல ஷுஹூர் ஆகும். அதுதான் மஸ்தான் மாஷா அல்லாஹ். மஸ்தான் யார் மாஷா அல்லாஹ்? பெரிய முடி வச்சு, பெரிய தாடி வச்சு, என்ன நிறைய சங்கிலியை சுத்தி பூட்டுக்கட்டலாம் உடம்புல போட்டுக்கிட்டேன்னா அதெல்லாம் அதுதான் புஸ்தான். அதுக்கு பேர் என்ன? இப்லீஸ். பேர் என்னது? இப்லீஸ், ஷைத்தான். அது மாஷா அல்லாஹ். மஸ்தான் அல்ல மாஷா அல்லாஹ். மஸ்தான் யார் மாஷா அல்லாஹ்? தமீம் அன்சாரி மஸ்தான் மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு மஸ்தான் மாஷா அல்லாஹ். தாதா பாக் தபலே ஆலம் பாதுஷா மஸ்தான் மாஷா அல்லாஹ். மதீனா முனவரால போய் உட்கார்ந்து தபலே ஆலம் பாதுஷா நாயகம் சையத் முத்தஹருதீன், சொந்த பேர் என்ன? சையத் முத்தஹருதீன் ஹுசைனி, இமாம் அலி மகாம் ஹுசைன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவுலாத் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாஸ் ஆர்டர் போட்டாங்க, முத்தஹருதீன் ஷர்க்குக்கு போங்க, கிழக்குல உள்ள நாடுகளுக்கெல்லாம் போய் தாவத் செய்யுங்க மாஷா அல்லாஹ். லபைக சையதி மௌலாய் யா ரசூலுல்லாஹ். புறப்பட்டாங்க தாதா மாஷா அல்லாஹ். அவங்கதான் மஸ்தான் மாஷா அல்லாஹ். மஸ்தான் மாஷா அல்லாஹ் என்ன? கஞ்சா அடிக்கிறார் அல்ல மஸ்தான், பேனமாசி அல்ல மஸ்தான். மஸ்தான் யார் மாஷா அல்லாஹ்? ஷரியத்துடைய எல்லா அஹ்காமும் மஸ்தானுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ். சின்ன கராஹத்து கூட மஸ்தான்ட்ட வராது மாஷா அல்லாஹ். இது கராஹத்து. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப இமாமத் செய்யறேன், தொழுவைக்கிறேன், தொழுவை முடிஞ்சிருச்சு, நான் முசல்லால இருந்து எழும்ப முன்னாடி நீங்க எந்திரிச்சா அதுக்கு பேர் கராஹத்துன்னு பேர் ஷாஃபி மத்ஹப்ல. கராஹத்துனா என்ன? வெறுப்பான ஒரு செயல், வெறுக்கப்பட்ட செயல், அது ஒழுங்கு அல்ல. இமாம் எழுந்த பிறகுதான் நாம எழுந்திருக்கணும் மாஷா அல்லாஹ். இமாமுக்கு முந்தி நாம எழும்புறது என்ன? கராஹத்து. ஏன்னா ஜமாத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊர்ல மாஷா அல்லாஹ் ஜமாத்துல ஒரே குழப்பம் வந்துகிட்டே இருந்துச்சு, ஒரே இந்த ஊர்ல குழப்பம் வந்துகிட்டே இருந்துச்சு. அங்க இருந்த பெரிய இமாம் கஸாலி இமாம் ரலியல்லாஹு தஆலா, கஸாலி இமாம் வந்து மாஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, நாயகமே இந்த ஊர்ல ஒரே அந்த ஜமாத்துல ஃபித்னா உண்டாகிட்டு இருக்குது, ஒரே ஏதாவது ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்குது. இமாம் கஸாலி சொன்னாங்க, உங்க மஸ்ஜிதுல என்ன இமாம செய்யும் போது சஃப் ஒழுங்காக்கணும் மாஷா அல்லாஹ். எந்த ஊர்ல சஃப்ல என்ன சஃப் சஹீஹா இல்லாம சிஹத்தா இல்லாம இருக்குதோ அந்த ஜமாத்துல குழப்பங்கள் ஏற்படும் மாஷா அல்லாஹ். மஸ்ஜிதுல சஃப் சஹீஹா விட்டா ஜமாத்துல குழப்பம் வரும். மஸ்ஜிதுல மாஷா அல்லாஹ் சஃப் சஹீஹா இருந்தா அந்த கம்யூனிட்டில அந்த ஜமாத் என்ன செய்யாது, குழப்பம் வராதுன்னு மாஷா அல்லாஹ் கஸாலி இமாம் ஹதீஸுடைய வெளிச்சத்துல மாஷா அல்லாஹ் ஃபத்வா கொடுத்தாங்க. இது மஸ்தான் மாஷா அல்லாஹ். மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய பைதாயிஷ் முபாரக் ஈத் மிலாத் மௌலிது கரீம்ல நீங்க இன்னைக்கு என்ன மஸ்தானுக்கு டெஃபினிஷன் என்ன நல்ல கல்புல தஸ்தீக் செஞ்சீங்க மாஷா அல்லாஹ். மஸ்தான்ங்கிறது உருவத்தை கண்டு யாரும் ஏமாந்துறாத. நீட்ட முடி வச்சாலும் மஸ்தான் அல்ல, கஞ்சா அடிக்கிறவன் மஸ்தான் அல்ல, தொழுகை விட்டவன் மஸ்தான் அல்ல, கலர் கலரா உணவு எடுக்கிறவன் மஸ்தான் அல்ல, ஹா ஹூர் கத்துறவன் மஸ்தான் அல்ல, யா அலி அப்படி கத்துறவன் மஸ்தான் அல்ல. அதெல்லாம் சும்மா என்ன குஸ்தானது. அஸ்மா என்ன குஸ்தானது? ஒண்ணுமில்லை, எம்டி பாக்ஸ். மஸ்தான் யார் மாஷா அல்லாஹ்? இன்னைக்கு உருஸ் முபாரக் ஹஸரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய அவுலாத் மாஷா அல்லாஹ் சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி நாயகத்துடைய ஜியாரத்தை இந்த உலகத்துக்கே வெளிப்படுத்தி விட்ட பெரிய மஸ்தான் மலிக்குல் உலமா பஹ்ருல் உலூம் அல்லாமா அப்துல் அலி முஹம்மத் அய்யூபி அல் அன்சாரி காதிரி லக்னவி அல் மதராசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா அல் பரகாத் மின் தஹர தராமின் சர்க்காருடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு மாஷா அல்லாஹ். பஹ்ருல் உலூம் உடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு உஸ்தாதுல் ஹிந்த் முல்லா நிசாமுத்தீன் கிப்லா. உஸ்தாதுல் ஹிந்த் எந்த ஹிந்த்? இப்ப உள்ள ஹிந்துஸ்தான் அல்ல, பிஷாவர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஹிந்துஸ்தான். பஹ்ருல் காலத்துல பார்ட்டிஷன் நடக்கல, இந்தியா பாகிஸ்தான் பிரியல, பங்களாதேஷ் பிரியல, எல்லாமே ஹிந்து தான். அந்த பறந்து விரிஞ்ச ஹிந்துல உள்ள அத்தனை உலமாக்களுக்கு உஸ்தாதுல் அசாத்திதீன் முல்லா நிசாமுத்தீன் கிப்லா பஹ்ருல் உலூமுடைய வாலித கிராமி அருமை வாப்பா நாயகம் முல்லா நிசாமுத்தீன் கிப்லா. ஹஸரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில வந்தவங்க மாஷா அல்லாஹ். நாம ஓதுற கமாத்து இபு ஸலவாத்துக்கு எனக்கு இஜாஸத் خلافத் மசாலைனா பஹ்ருல் உலூம் தான் வருது மாஷா அல்லாஹ். சிஷ்தியா நிசாமியா ரஸாகியா ரத்தாதி இஜாஸத் வருது எனக்கு மாஷா அல்லாஹ் கமாத்து இபு ஸலவாத் சரி.
அதனாலதான் நம்ம தைக்கால நம்ம குருஜி வீட்டுல என்ன நிஷான் முபாரக் கொடி ஏற்றும் போது பருவம் சர்க்காருடைய சிராணி முபாரக்ல என்ன நிஷான் முபாரக் வச்சு எடுத்துட்டு வர காரணம் அதுதான். அல்ஹம்துலில்லாஹ். என்ன அப்போ செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கொடுக்கிற பேர் என்ன? அஹ்ல திக்ர். அலிக்கு குர்ஆன்ல என்ன பேர்? அஹ்ல திக்ர். மாஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாமத் என்ன? பாப மதீனத்துல் இல்ம் அலி. பாப மதீனத்துல் இல்ம் அலி. ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற அடையாளம் என்ன? அஹ்ல திக்ர் அலி. எந்த ஒரு பாஷையும் கிராமர் இல்லாம என்ன அந்த பாஷையே விளங்க முடியாது. கிராமர் இல்லாம விளங்க முடியாது. நான் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கேரளா இருக்கும் போது பெரிய ஜமாஅத் கூட உருஸ் முபாரக் நடக்கும் போது சஹாபி ரசூல் திருநாமத்தை காதர் பாஷா வாட்ஸ்அப்ல அனுப்பின இது பார்த்தேன். பாஷா நாயக்குடைய நோட்டீஸ் உருஸ் முபாரக் அதுல ஹல்ரத் அனு இள்ளு போட்டுருந்துச்சு. ஹல்ரத்துக்கு உடனே காதர் பாஷாவுக்கு வாட்ஸ்அப்ல பேசி விட்டாப்பா அடுத்த மாடு ராஜா மாத்தி உடனே மாசாலக்குள்ள மாத்திட்டேன் அனுப்பி வச்சு சர்க்கார் எந்த இல்லு போடணும்னு கேட்டாங்க. அப்ப இது போட்டு சரியானதை போட்டுட்டாங்க. அப்புறம் நீ போட்டு சரிதான் சார் இல்ல அல்ல இல்ல இது பழம். தமிழ்ல பழத்துக்கு உள்ள லா இருக்குது அந்த லால உள்ள இல்ல அல்ல ஹதரத்துக்கு சின்ன அதாவது பலம் பலத்துக்கு போடுறமே பலம் பலம் எழுத போடுறோம் அந்த லால உள்ள இல்லு ஹலரத். அதாவது அரபி உச்சரிப்புல போட்டா ஃபார்சி உருது சுபான் உச்சரிப்பு போட்டா ஹசரத் பிரச்சனை இல்லை முடிஞ்சிச்சு. மாஷா ஹசரத் போட்டா பிரச்சனை இல்லை முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுல இல்ல போடவா இல்ல போடவா லாவா லாவா லாவான்னு என்ன கன்ஃபியூஸ் ஆகும். காரணம் என்ன? கிராமர் இல்லாம எந்த ஒரு பாஷையும் சரியா படிக்க முடியாது. அர்த்தம் மாறி போயிடும். என்ன ஆயிடும்? அர்த்தம் மாறி போயிடும். ஒரு ஹரப் உதாரணம் சொல்றேனே خلق السماوات والارض خلق 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 السماوات والارض خلق السماوات والارض நல்ல அழகா ஒரு குர்ஆன் தஜ்வீதா ஒரு சொல்லிட்டு خلق السماوات والارض அது என்ன? خلق السماوات والارض அப்படி ஓதுனா சுப்ஹானல்லாஹ் பெரிய மோசமான அர்த்தமா இருக்கு. காரணம் என்ன? خلق السماوات والارض வான பூமியெல்லாம் அல்லாஹ் படைச்சான். வான பூமியெல்லாம் அல்லாஹ் சிருஷ்டித்தான், கிரியேட் பண்ணான். خلق خே புள்ளி வச்ச خே خلق போட்டா வான பூமியில அல்லாஹ் சிரச்சானு பேரு. இது நாசோ வேலை ஹஜாம் புரியுதா? ஹலக்க சின்ன ஹே போட்டா இந்த தமிழ்ல எழுதி ஓதுற கேசனா அப்படிதான். முதல்ல நம்ம பள்ளியில கூட என்ன இந்த தமிழ்ல சில பேர் இந்த மோடி வச்சு படிப்பானோ நான் திருத்தி கொடுப்பேன். அப்ப அதெல்லாம் வானாப்பான்னு சொல்லி சொல்லுவேன். என்ன காரணம் என்ன? பாரு فَعَمَدَّ فِينَا بَحْرَ عِلْمٍ زَاخِرٍ فَعَمَدَّ فِينَا بَحْرَ عِلْمٍ زَاخِرٍ சுபான முழுது ஒரு பைக்கு ஒரு வரி வருது. அது தமிழ்ல ஒரு ஆள் படிச்சாப்புல பாமட்ட பீனா பகுர இல்மின் சாக்கிரி பாமட்ட பீனா பகுர இல்மின் சாக்கிரி. எந்த பாஷை? சொரியானியா அப்ரானியா யூனானியா அரபானியா இல்ல. புரியுதா? அப்ப என்ன பாஷை படிக்கிறது முக்கியமாக ரொம்ப மாஷா மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரன் நய்யிரன் நஸீரைன். என்னுடைய அருமை ஷேக் நாயகமான என்னுடைய வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அரபி பாஷையில பெரிய பஹருல் புஹூர் மாஷா. ஒரு லெஃப்ல எடுத்தாங்கன்னு சொன்னா மணிக்கணக்கில் தஸ்லீயாத் பண்ணுவாங்க மாஷா. மணிக்கணக்கில்
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாம் தாலின் ஷரீஃபுடைய ஃபைசான் அஹ்மத் மாஷா அல்ஹம்துலில்லாஹ். கூஃபாவுல, ஈராக்ல கூஃபாவுல மஸ்ஜிதுல ஒரு ஆள் என்ன பயான் பண்ணிட்டு இருந்தார். பயான் பண்ண ஆளு சூரத்து தௌபால இருந்து, அதாவது பராத் ஆரம்பிக்கக்கூடிய சூரா தௌபால இருந்து ஒரு ஆயத்தை ஓதி பயான் செய்யறார். அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலிஹி மகதல்லா. ஏன்னு சொன்னா அந்த காலத்துல குர்ஆனுக்கு யாராப் இல்ல, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லப்போனா ஜேர் ஜபர் பேஷலா இருக்குதுல்ல, அதெல்லாம் கிடையாது. சையதுனா அலி நாயகத்துடைய ஹிலாஃபத்துடைய ஜமானா அது. மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாயக காலத்திலேயும் கிடையாது, உமர் நாயக காலத்திலேயும் கிடையாது, உஸ்மான் நாயக காலத்திலேயும் கிடையாது, அலி நாயக காலத்திலேயும் கிடையாது. அப்போ இந்த ஆயத்தை ஓதுனால என்ன, அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலிஹி மஅதல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு ஆயத்து இருக்குது. வ ரசூலிஹி இல்ல. அந்த காலத்துல பயான் செஞ்சாரு. இந்த காலத்துல சில பேர் இருக்கிறாங்கல்ல, ஒண்ணுமே தெரியாது, 2 வாரத்தை படிச்சிருப்பான், ஒரு துஆ ஓத படிச்சிருப்பான். ஒண்ணு என்ன, நானும் பயான் செய்யறேன், பயான் செய்யறது பெரிய விஷயம், நானும் தான் செய்வேன், நீனும் தான் செய்வேன். நாளைக்கு அல்லாஹ்ட்ட குத்து வாங்குவாங்க, நாளைக்கு அல்லாஹ்ட்ட குத்துவாங்க. லா ஸலாஸ் லா தத்குலுல் ஜன்னத ஸலாஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான பிஷார் செய்றாங்க. மூன்று நபர்கள் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் தாখিল ஆவறதுக்கு என்ட்ரி பண்றதுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கிடுவான். 3 பேர் அல்லாஹ் சொர்க்கத்துல விட மாட்டான். அதுல முதல் நபர் யாரு, அல் இமாமுல் கஸ்ஸாப். தனக்கு மார்க்க விஷயம் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு என்ன ஜனங்களுக்கு எடுக்குவான். இமாமுல் கஸ்ஸாப் தீனை பத்தி ஒண்ணும் தெரியாது, ஹலால் ஹராமுக்கு விளக்கமே ஒண்ணும் தெரியாது. மாஷா அல்லாஹ். என்ன படிச்சு கொடுத்த உஸ்தாது, படிச்ச ஷேகுமார்களையே அவங்க இருக்கிறதே கஷ்டமா நினைக்குவான். கிளம்பி போயிட்டா தேவையில்லையுமா, ஏன்னா அப்பதான் அவன் கதை நடத்த முடியும். உட்கார்ந்து இருந்துட்டா நீங்களே உட்கார்ந்தா நான் என்ன செய்ய பாபா, எப்போ போவீங்கிற மாதிரி உட்கார்ந்து. மூமின் எப்படி இருப்பான், அல்லாஹ் அவங்க போயிடக்கூடாது, அல்லாஹ் அவங்க சோபத்தை எனக்கு கொடுத்து இருக்கிறாங்களா. காரணம் என்ன, நம்முடைய மஷாயிகுமார்கள் சுஹபத்துல நமக்கு என்ன கிடைக்கும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத் ஷரீஃப் கிடைக்கும், ரசூலுல்லாஹ் கிடைக்குவாங்க, அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க ஆயத்து ஓதுனாலே அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலிஹி ஓதுறான். ஒரு அரகரை வச்சுக்கவேன், பெரிய கூட்டமா ஜனங்க உட்கார்ந்து என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வாது மஜ்லிஸுக்கு, பயான் மஜ்லிஸுக்கு பிரபலமான சஹாபி, குறிப்பா எஜமாஸ் அலி நாயகத்துடைய खास खिदमतல ஃபனாவான சஹாபி அபுல் அஸ்வத் அத்-துவைலி ரலியல்லாஹு தஆலா. அவங்க பேரு அபுல் அஸ்வத். அவங்க நல்லா அழகா வெள்ளவெளியா இருப்பாங்க. அபுல் அஸ்வத்னா என்ன, கருப்பின் தந்தைன்னு பேர் அதுக்கு. அவங்க கருப்பு ஆசாமி அல்ல, நல்ல வெளுத்த மனுஷன், ரொம்ப அழகானவங்க தான். ஏதோ அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் வந்துருச்சு, அபுல் அஸ்வத். அபுல் அஸ்வத் அத்-துவைலி ரலியல்லாஹு தஆலா. அவங்க மாஷாஅல்லாஹ் என்ன மஜ்லிஸுக்கு போனவங்க துடிச்சு போயிட்டாங்க. காரணம் என்ன, அர்த்தமே மாறி போயிடும். இந்த ஆயத்துல அல்லாஹ் எந்த விஷயம் சொல்றான், அதாவது அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு. ஆயத் அல்லாஹ்வும் ரசூலும் முஷ்ரிக்குகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் இருந்து விலகி கொண்டார்கள். முஷ்ரிக்குகளோடு, காஃபிர்களோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அல்லாஹ்வும் ரசூலும் விலகி கொண்டார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதால என்ன ஓதிட்டா, அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலிஹி.
அதாவது அல்லாஹ் ரசூலோடும் முஸ்லிம்களோடும் செய்த ஒப்பந்தத்திலிருந்து அல்லாஹ் விலகி கொண்டான். விளங்குச்சா? சொல்றது புரியுதா? அர்த்தம் புரியுதா? விளங்குதா? திருப்பி சொல்றேன், அல்லாஹ்வும் ரசூலும் முஸ்லிம்களோடு செய்து கொண்ட பைஅத்தில் இருந்து விலகி கொண்டார்கள். அப்படி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது ஆயத்து எப்படி இருக்குது? அன்னல்லாஹ பரீவும் மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு. மாஷா அல்லாஹ். என்ன சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு ரொம்ப குஷியா இருப்பாங்க சர்க்கார் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அவங்க பெரிய இல்முடைய சம்பந்தர் மாஷா அல்லாஹ். இல்முடைய மஜ்லிஸ பார்க்கும்போது சஹாபி ரசூல் ஆனந்தமாவாங்க மாஷா அல்லாஹ். இங்க கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்களுடைய நிகாஹே கரம் மாஷா அல்லாஹ் நஸர இனாயத் சஹாபி ரசூல் மாஷா அல்லாஹ் நுஸூல் ஆக்குவாங்க மாஷா அல்லாஹ். சஹாபி ரசூல் ஃபைசான் என்ன இப்போ இங்க ஃபைசானுடைய வாரிசுல அல்லாஹ் நம்மள வச்சிருக்கான் மாஷா அல்லாஹ். விளங்குதா? ஆயத் என்ன மாஷா அல்லாஹ்? காரணம் என்ன? இந்த பையத்துல ரசூலுல்லாஹ்வோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தபீம் அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களோடு பையத் பண்றாப்ல. அல்லாஹ்வும் ரசூலும் முஸ்லிம்கள் பையத்திலிருந்து விலகும் போது சஹாபாக்கள் விலகிட்டாங்க. அதுதான் ஆயத்து. அல்லாஹ்வும் ரசூலும் முஸ்லிம்களோடு செய்து கொண்ட பையத்திலிருந்து விலகி கொண்டார்கள். அன்னல்லாஹ பரீவும் மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு. ஆயத்து மாஷா அல்லாஹ். அந்தால என்ன வாலிட்ட ஆயத்து? வ ரசூலுஹுங்கிறதுக்கு லாமுக்கு பேஸ் இருக்குது, ஹாவுக்கு பேஸ் இருக்குது, லம்பு இருக்குது மாஷா அல்லாஹ். பேஸ் இருக்குது. வ ரசூலுஹு. இந்தால என்ன வாலிட்டாப்ல? லாமுக்கு கஸ்ரா வச்சிட்டாப்ல. கஸ்ரானா கீழே போடுற கோடு. இந்த சேரு ஜபர் எனக்கு சரியா தெரியாது. நான் ஃபத்ஹா கஸ்ரான்னு ஓதுறதுனால இங்க ஓதி கொடுக்குற ஆளுக்கே நான் ஃபத்ஹா கஸ்ரா ஓதி கொடுப்பேன். கீழே போட்டா என்ன? கீழே போட்டா என்ன? ஜேரா ஜபரா? ஜேர். கீழே போட்டா அரபில கஸ்ரா. புரிஞ்சா? இந்தால என்ன? வ ரசூலிஹின்டாப்ல லாமுக்கு ஹாவுக்கு என்ன? ஜேர் தானே? ஜேர் வச்சிட்டாப்ல மாஷா அல்லாஹ். கஸ்ரா வச்சிட்டாப்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு? அர்த்தம் அல்லாஹ் ரசூலோடையும் முஸ்லிம்களோட செய்த பையத்திலிருந்து அல்லாஹ் விலகி கொண்டான். மாதல்லாஹ். இத கேட்ட உடனே சஹாபி ரசூல் ஹஜ்ரத் அபுல் அஸ்வத் அத்-துவைலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துடிச்சு போய் மாஷா அல்லாஹ் நேரா வந்தாங்க. அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் திரு ஹஜ்ரத்துக்கு வந்து மாஷா அல்லாஹ் நாயகமே கூஃபால மஸ்ஜிதுக்கு போன ஜாமியா மஸ்ஜிதுல அங்க ஒரு ஆள் பயான் செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி ஆயத்தை தப்பா ஓதி இப்படி பயான் செய்யறாரு. தாங்கள் உடனடியாக இந்த அரபி பாஷைக்கு ஒரு கிராமரை, அரபி மொழிக்கு, அரபி லாங்குவேஜுக்கு ஒரு கிராமரை தாங்கள் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தனா அலி நாயத்திட்ட அபுல் அஸ்வத் அத்-துவைலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இத கேட்ட உடனே என்னமா அலி நாயகம் அப்படியான்னு கேட்டு ஒரு புக் எடுத்தாங்க, ஒரு நோட். ஆல்ரெடி அலி நாயகம் எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி வச்சிருந்த நோட்டை, புக்கை அபுல் அஸ்வத் அத்-துவைலி சஹாபி கையில் கொடுத்து நஹ்வ இதை போல நீ இனி ஃபாலோ பண்ணிக்க. அரபில நஹ்வனா இதை போல இனி ஃபாலோ பண்ணு, இதை போல செய், அதை போல செய், இதை போல செய். போலன்னு சொல்றோம்ல தமிழ்ல, அதுதான் என்ன நஹ்வ. மாஷா அல்லாஹ். கிராமருக்கு பேரே நஹ்வுன்னு வந்துருச்சு மாஷா அல்லாஹ். அரபில கிராமருக்கு பேர் என்ன? நஹ்வு. மாஷா அல்லாஹ். நஹ்வுங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு? சேதன அலி நாயத்துடைய திருவாக்குல இருந்து வந்துச்சு மாஷா அல்லாஹ். நஹ்வ இதே போல செஞ்சுக்க மாஷா அல்லாஹ். ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தாங்க ஜமா. புரிஞ்சா? சேதனா அலி இல்லாமல் குர்ஆனை யாரும் விளங்க முடியாது. அதுதான் அல்லாஹ் அஹ்ல திக்ர்ங்கறான் மாஷா அல்லாஹ். அலி அஹ்ல திக்ர். அலி இல்லாமல் யாருக்கு இஸ்லாம் கிடைக்காது மாஷா அல்லாஹ். அலி இல்லாமல் யாருக்கு ஈமான் கிடைக்காது மாஷா அல்லாஹ். அலி இல்லாமல் யாருக்கு இஹ்சான் கிடைக்காது. அலி இல்லாமல் தக்வா கிடைக்காது. அலி இல்லாமல் தௌஹீத் கிடைக்காது. அலி இல்லாமல் மாரிஃபா கிடைக்காது. அலி இல்லாமல் ரசூலுல்லாஹ் கிடைக்க மாட்டாங்க. அலி இல்லாமல் அல்லாஹ் கிடைக்க மாட்டான். அலி கிடைக்காம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒருபோதும் கிடைக்காது மாஷா அல்லாஹ். இதா ஷான் அலி, இதா ஷான் அலி. அலியுடைய கமாலாத். யார் அலி மாஷா அல்லாஹ்?
அலி நம்ம கிடைச்சிட்ட மாஷா அல்லாஹ், நம்ம பக்கா முஸ்லிம் ஆயிட்டோம் அர்த்தம் மாஷா அல்லாஹ், பக்கா முஸ்லிம் ஆயிட்ட அர்த்தம் மாஷா அல்லாஹ். அலி கிடைக்காமல் யாரும் என்ன உண்மையான ஹக்கான முஸ்லிமாக முடியாது. அலி கிடைக்காமல் யாரும் மூமினாக முடியாது. அலி கிடைக்காமல் யாரும் முத்தகீனாக முடியாது மாஷா அல்லாஹ். இதை நான் சொல்லல, சஹாபாக்கள் பிரபலமான சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 போர்ல ரசூலுல்லாஹ்வுடைய பிரதானமான खास खादिமா இருந்த சஹாபி மாஷா அல்லாஹ். خلافت ராஷிதியாவுடைய ஜமானாவுல மதீனா முனவராவுடைய முஃப்தியாக இருந்த சஹாபி. அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த 5 சஹாபாக்கள்ல பிரபலமான ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு. அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு தான் அப்பா ஷேக் முரீது இந்த தக்கியா கான்கா பையத் சில்சிலா எல்லாம் இதுக்கு தான் மாஷா அல்லாஹ், இது படிக்கத்தான் மாஷா அல்லாஹ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க. சிஹா சித்தாவுடைய கிதாபான திர்மிதி ஷரீஃப்ல இமாம் அபூ ஈசா திர்மிதி ரலியல்லாஹு தஆலா திர்மிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம் மாஷா அல்லாஹ். ஸ்டேட்மென்ட் யார் கொடுக்கறா? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மாஷா அல்லாஹ் ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க. சிஹா சித்தாவுடைய கிதாப் அபூ ஈசா திர்மிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஜாமி திர்மிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ். ஜாமி திர்மிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னா குன்னா இன்னா குன்னானா என்ன அர்த்தம்? நாங்கள் எல்லாம், அதாவது புளூரல்ல சொல்லக்கூடிய வார்த்தை. உலகத்துல எந்த பாஷையில இல்லாத ஒரு சிறப்பு தன்மை அரபி பாஷையில் இருக்குது. எல்லா பாஷையிலையும் 2 டென்ஸ் தான் இருக்கும், அதாவது சிங்குலர் புளூரல் மாஷா அல்லாஹ். அரபியில் அப்படி இல்லை, ஒருமை இருமை பன்மை மாஷா அல்லாஹ். இது அரபி பாஷையில மட்டும்தான், வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது மாஷா அல்லாஹ். எல்லாத்துலயும் சிங்குலர் புளூரல். தமிழ் எடுத்துக்க, அது மாதிரி மாஷா அல்லாஹ். என்ன இங்கிலீஷ் எடுத்துக்க, உருது எடுத்துக்க, பார்சி எடுத்துக்க, எந்த சுபான் எடுத்தாலும் சிங்குலர் புளூரல். அரபில் அப்படி இல்லை, ஒருமை இருமை தஸ்னியா, வாஹித் தஸ்னியா ஜமா மாஷா அல்லாஹ். இதுல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை ஜம்முல இருக்குது. இன்னா குன்னா, இன்னா குன்னா. இன்னைக்கு ரஜபு மாசம் போற 13 சையதுனா அலி நாயகத்தின் மீலாது ஷரீஃப்னா எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ முஸ்லிம்க்கு தெரியாது மாஷா அல்லாஹ். சையதுனா அலி நாயகத்துடைய மௌலிதுல் கரீம், அதுடைய ஜல்வா ஃபிரோஸ் தஜல்லி அவர தர்பார் மாஷா அல்லாஹ். ஆலே ரசூல் லாலே புத்தூல் खाजे खाजगान फख्रे दौजान हुजूर ख्वाजा मोइनुद्दीन चिश्तीயுடைய ஆஸ்தான முகத்தஸ் மாஷா அல்லாஹ் की जलवा फरोजा இருக்கு மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அலியுடைய மீலாது ஷரீஃப் மாஷா அல்லாஹ். ஒரு காலத்துல நாவூர் ஷரீஃப் இருந்துச்சு, இப்போ விஷயம் அதாவது விஷயமுள்ள ஆட்கள்லாம் அங்க ஒத்துரும் இல்லை. காதரோடைய ஆண்டவங்க கிருபசேனி மாஷா அல்லாஹ். ஒரு காலத்துல அது மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அஹ்லு பைத் தார்ல பெரிய ஆஷிகான ஆட்கள் இருந்தாங்க. இப்ப மாஷா அல்லாஹ் என்ன சும்மா அப்படி சொல்லிக்கிறதுக்குள்ள ஆட்கள் இல்லை. அதே மாதிரி திருச்சிலாம் இல்லை. தபிலி ஆலம் பாஸ் தர்வாசுக்கு அப்படி இருந்துச்சு. இப்ப எல்லாம் அப்படி இருக்குது. ஆள்க அப்படி இல்லை. இப்ப ஆள்க எல்லாம் என்ன மாதிரி ஆள்க இருக்குது? எப்படி இருக்குது?
அதாவது விஷயம் இல்ல வேஷம் இருக்கு, விஷயம் இல்ல வேஷம் இருக்கு. அல்லாஹ் ஹிதாயத் செய். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னா குன்னா, நாங்கள் எல்லாரும், நாங்க எல்லாரும் யார சொல்றாங்க? அவங்க சஹாபி ரசூல். நாங்க எல்லாரும் சொன்னா யார சொல்றாங்க? சொல்லுங்க, வேகமா சொல்லுமா. புரியலையா? புரியலையா? புரியல சொல்லுங்க. புரியலையா? அபூ சயீத் அல் குத்ரிங்கிற பிரபலமான சஹாபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 12 போர்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் ஹாதிமா இருந்த சஹாபி, மதீனாவுக்கு முஃப்தியா இருந்த சஹாபி, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்ச 5 சஹாபாக்கள்ல முக்கியமான சஹாபி. ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவிக்கிறது அது அபூபக்கர் சித்திக் நாயகமே இல்ல. அபூபக்கர் சித்திக் நாயகம் அந்தஸ்துல உயர்ந்தவங்க, ஆனா ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அவங்க அறிவிக்கல. புரிஞ்சா? குறிப்பா மசாலா என்ன? அனஸ் ரலியல்லாஹு அதுல இல்ல. நாயகத்துக்கு 10 வருஷம் கிதமத் பண்ணவங்க சையதுல் குத்தாம், அவங்களே அதுல இல்ல. இவங்க ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மாஷாஅல்லா என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாம் ஆவறதுக்கு முன்னாடியே மாஷாஅல்லா என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை ஹிஃபுலாக்கி அறிவிச்ச சஹாபி. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் அவங்க சொன்னா யாரு? மாஷாஅல்லா என்ன காதர் பாஷா எனக்கும் சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? சஹாபி ரசூல் தமீம் அன்சா நாயத்துடைய தர்பார் ஷரீஃபுடைய குத்தாமீன்கள் அர்த்தம். மாஷாஅல்லா அல்லவா? சோனகுப்பம் மஹல்லால உள்ளால வர முடியாது, ஏன்னா சோனகுப்பம் மஹல்லா குத்தாம் அல்ல ஆஸ்தான் ஷரீஃப்ல. அப்ப காதர் பாஷாவோ பாபுலாலோ நிஜாமுதீனோ ஒரு நிஜாம எந்த சொன்னா நாங்கள் எல்லாம் சொன்ன யாருங்க? யார் அர்த்தம்? அப்ப யார் மான வைக்குவ? சொல்லப்பா வாய் திறந்து. ஹாதிம் சொல்ல, ஹாதிம் கம்யூனிட்டி, சஹாபி ரசூல் தர்பார் ஷரீஃபுடைய ஹாதிம் கம்யூனிட்டி. மேட்டு ஜமாத் வராது, அன்சார் நகர் ஜமாத் அதுல வராது, நாங்கள் எல்லாம் சொன்னா. சோனகுப்ப ஜமாத் வராது, நாங்கள் எல்லாம் சொன்னா. சொல்ற காரணம் என்ன? சொல்றவர் ஹாதிம், சஹாபி ரசூல் தர்பார் ஷரீஃபுடைய ஹாதிமுடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப நாங்கள் எல்லாம் அவர் சொன்னா யார் அங்க அர்த்தம்? சஹாபி ரசூல் தமீம் அன்சா ரலியல்லாஹு தஆலா தர்பார் ஷரீஃபுடைய ஹாதிமீன்கள். புரிஞ்சா? இப்போ உபைத் சொல்றாப்புல அஜ்மீர் ஷரீஃப்ல நாங்கள் எல்லாம் சொல்லி என்ன அர்த்தம்? ஹாதிய காதிகானுடைய ஆஸ்தான முகத்தஸுடைய ஹாதிமீன்கள். இப்போ கௌசாபு சொல்றார் நாங்கள் எல்லாம் என்ன அர்த்தம்? எஜமானோட தர்பார் ஷரீஃபுடைய சாபுமார்கள். புரிஞ்சா? இங்க மாஷாஅல்லா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னா குன்னா, நாங்கள் எல்லாம் யாரங்க அர்த்தம்? சஹாபாக்கள் எல்லாம். சொல்றது யாரு? சஹாபி. அப்ப அவங்க நாங்கள் எல்லாம் சொன்ன யார சொல்லுவாங்க? சஹாபாக்களை சொல்றாங்க. இன்னா குன்னா லா நஅரிஃபுல் முனாஃபிகீன், நாங்கள் எல்லாம் நயவஞ்சகர்களை, முனாஃபிகீன்களை நாங்கள் எவ்வாறு அடையாளம் காணுவோமேயானால் பிபுக்லிஹிம் அலி இப்னு அபூ தாலிப், யார் ஹஜ்ரத் அலி பேர்ல புகழ் உள்ளவனோ, அலியுடைய ஷான பத்தி பேசும்போது யாருடைய முகத்துல என்ன ஒரு சந்தோஷம் இல்லையோ, அலியுடைய ஷான்ல யாருடைய கல்புல உண்மையான மஹப்பத்துடைய லஸ்ஸத் இல்லையோ, அவனை நாங்கள் எல்லாம் முனாஃபிகீன்களாக கண்டு கொண்டோம். இன்னா குன்னா லா நஅரிஃபுல் முனாஃபிகீன் பிபுக்லிஹிம் அலி இப்னு அபூ தாலிப் கரமல்லாஹு வஜஹஹு. இது யார் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு. எங்க இவ்வளவு பாபா மஸ்தான் நினைச்சுக்காதப்பா, யாரோ கவாலான்னு சொன்ன ஷேர் அல்ல இது. ஜாமி திருமிதி சொல்லப்பட்ட ஹதீஸ். மாஷாஅல்லா, இது என்னது? கவாலான் படிச்ச ஷேர் இல்ல பாய். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஜாமி திருமிதி ஷரீஃப்ல அபூ ஈசா திருமிதி ரலியல்லாஹு தஆலா சிஹாசித்தால உள்ள கிதாப் மாஷாஅல்லா அதுல பதிவு செய்யப்பட்ட விஷயம். இன்னா குன்னா லா நஅரிஃபுல் முனாஃபிகீன் பிபுக்லிஹிம் அலி இப்னு அபூ தாலிப். முனாஃபிக் அடையாளம் என்ன?
மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய அதீம ஷான பயான் செஞ்சா அவனுக்கு புடஞ்சுக்கிட்டு வருவான். அதுக்கு ஏதாவது ஒன்று முகாலிபத்து பண்ணுவான், ஏதாவது ஒன்று அப்படி இப்படி பேசுவான். புரிஞ்சா? ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஷியான்றுவான். எதுவுமே சொல்ல முடியலையா, ஷியான்றுவான். அலியுடைய முஹிப் யாரு? ஷியா. அட முட்டாள், எல்லா சஹாபியும் ஷியா மாஷா. எல்லா சஹாபியும் சொல்லப்பா வேமா கத்தி சொல்ல, நானா கத்தி சொல்ல. எல்லா சஹாபியும் ஷியானே அலி. खलीफत रसूल अबूबकर सिद्दीक रज़ियल्लाहु மௌலா அலின்னு கூப்பிடுறாங்க. அலி நாயகம் அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட வயசுல கம்மியானவங்க. அலி ஏன் கூப்பிடல? மௌலா அலி. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப மௌலா உமர்னு கூப்பிடல, யா உமர்ங்கற. அப்படி மாஷா அல்லாஹ். புரியுதா? ஹஸரத் உமர் அபூபக்கர் சித்திக் யா உமர்னு கூப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ். அப்துர் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு யா அப்துர் ரஹ்மான். தல்ஹா ரலியல்லாஹு யா தல்ஹா. ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையே மாஷா அல்லாஹ் யா அப்பாஸ் கூப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ். விளங்குதா? ஆனா அலி நாயகத்தை கூப்பிடும்போது மௌலா அலி. மௌலாக்கு மானா என்ன? எஜமானே. எஜமான அலியே, எஜமான அலியே. காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாயை மறந்து அருள் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீன் முனாஜாத் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாஷா சையதுனா அலி நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட மிம்பர்ல ஏத்தி அலியுடைய முபாரக்கான கரத்தை புடிச்சு மன் குன்து மௌலா ஃபஹாதா அலியு மௌலா அல்லாஹும்ம வாலி மன் வாலா வ ஆதி மன் ஆதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. முதல்ல என்ன ஏலான் செய்றாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மன் குன்து மௌலா, நான் யாருக்கெல்லாம் எஜமான் ஆவேனோ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் எஜமான்? அல்லாஹ்வுடைய குல் மக்லூகாத்துக்கு எஜமான். மாஷா அல்லாஹ். நாயகம் யாரு? சய்யிதுல் ஹலாயிக் குல்லிஹிம் அஜ்மஈன். நாயகம் யாரு? அல்லாஹ்வுடைய மொத்த மக்லூகாத்துக்கு மாலிக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூல் யார்? மாஷா அல்லாஹ் மாலிகுல் ஆலமீன். அல்லாஹ் காலிகுல் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிகுல் ஆலமீன். மாஷா அல்லாஹ். அந்த நாயகம் மாஷா அல்லாஹ் தெய்வீக திவ்ய திருவாயால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மன் குன்து மௌலா, நான் யாருக்கு எஜமான் ஆவேனோ ஃபஹாதா அலி மௌலா, அவருக்கெல்லாம் அலி எஜமான் ஆவார். மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஆமீன். மௌலா அலி முஷ்கில் குஸாவுடைய நாளை முகத்தஸன்னா குர்பானான உஸாகான குலாமான குலாமா அல்லாஹ் தபாரக் நம்மை நம்முடைய அஹல் ஹத்தல் கியாமத் வரை வரக்கூடிய நஸ்லையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா. மாஷா அல்லாஹ். மன் குன்து மௌலா ஃபஹாதா அலி மௌலா. அடுத்து ஸல்லல்லாஹு துஆ செய் அல்லாஹும்ம வாலி மன் வாலா. யா அல்லாஹ், யாரெல்லாம் அலியை மௌலாவாக்கி கொண்டாரோ அவருக்கெல்லாம் என்ன நீ உதவி செய்வாயாக, ஒரு பொறுப்புல ஆக்கிக் கொள்வாயாக, உன்னுடைய பொறுப்புல எடுத்துக்குவாயாக. ஆதி மன் ஆதா, யாரெல்லாம் அலியை எதிர்த்தானோ அவரை எல்லாம் நீ எதிர்ப்பாயாக. மாஷா அல்லாஹ். அலியுடைய எதிரியை நீ எதிர்ப்பாயாக. ஆதி மன் ஆதா. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பெயரை சொல்லிக் கொண்டேனா இன்னைக்கு எத்தனையோ கள்ள உலமாக்கள், கள்ள மௌலவிமார்கள், அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ், சித்திக்குல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், ஜாமிஉல் குர்ஆன், குர்ரத்துல் பதூல், நஃப்ஸ் முஹம்மது அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனா பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன். நாயகத்துடைய அதீம் ஷான என்ன முகாலிஃபத் பேசுகிறீங்க. எத்தனையோ இன்னைக்கு ஹராம் ஜாரா சுன்னத் ஜமாஅத்துடைய மௌலவின்னு சொல்லி நான் வேஷம் போட்டு எத்தனை பேர் இருக்கிறோம். இந்த சரசி இஜமா அலி நாயகத்துடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமுடைய இந்த ஜஷ்ன் விலாதத் அலி, இதோடைய மக்சத் என்ன? சேனா அலி நாயகத்துடைய முஹப்பத் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான்ல. மாஷா அல்லாஹ்.
சஹாபாக்களுடைய ஃபத்வாவின்படி அல்லாஹ் நம்மள மூமின் ஆக்கிட்டான். ஆமீன் ஆமீன். ஏன் சொன்னா அடுத்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னா குன்னா லா நாரிஃபுல் முஃமினூன், நாங்க மசாலா மூமின்களை எப்படி விளங்கிக்கோணும், பிஹுப்பிஹிம் அலி இப்னு அபூ தாலிப். சையதுனா அலி நாயத்தை பத்தி பேசினா அவங்கள குஷியா ஆயிடுவாங்க மசாலா. அலியுடைய ஷானை பத்தி பேசினா என்ன ஆயிடுவாங்க மசாலா, அவங்களுக்கு ஜதுபா ஆயிடும் மசாலா. அலியுடைய இஷ்கில மசாலா மஷ்கூல் ஆயிடுவாங்க மசாலா. அலியுடைய இஷ்கில மசாலா மஷ்கூல் ஆயிடுவாங்க மசாலா. நாங்க புரிஞ்சுக்கோ மசாலா, அவரெல்லாம் ஈமான்தாரி மூமின்கள் மசாலா. கிதாபை மறந்துடாத, கிதாபை படிச்சு உள்ள எல்லாம் குர்பான் பாக்குற மௌலவி சேர்ந்தா ஜாமி